பாருங்க சுவாமி, நான் விஜயபுரியாடு விஜயவர்மணி மகள். என் பேர் ஆனந்தி சுவாமி, ஆனந்தி. அடி பாவி, நாட்டு மன்னரின் மகளானே. என் பேர் பட்ட மாமன்னர் தெரியுமா உன்னுடைய தந்தை? என்னை போன்ற யாகிகளுக்கும் யோகிகளுக்கும் செய்யாத தான தர்மங்களே கிடையாது. அப்பேற்பட்ட வயிற்றில் பிறந்த மகளானி. சரி, உனக்காக இல்லாத வண்ணம் உன்னுடைய தந்தைக்காக சாப விமர்சனம் தருகிறேன், கேட்டுக்கொள். 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலர் அந்த முத்து மாரியம்மன் மடியிலே வந்து சேரும். அந்த பூவை எடுத்து வந்து அசைக்கு உன் கண்களிலே விட்டால் அப்படியே உனக்கு கண் பார்வை கிடைக்கும். ஆனால் ஒன்று, அந்த பூவை சாதாரண மனிதர்களால் தொட முடியாது. தாய்க்கு தலைவனாக இருக்க வேண்டும், சத்தியம் காத்த உத்தமனாக இருக்க வேண்டும். கட்டிய மனைவியும் கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களை தாயாகவும் தந்தையாகவும் நினைக்க வேண்டும். அப்பேற்பட்ட சத்தியம் காத்த உத்தமனாக மட்டும்தான் அந்த பூவை எடுக்க முடியும். கொடுத்தேன். நல்லோர் மனதை நடுக்க செய்தேனோ, நெற்றாற்றில் உடை கை நழுவ விட்டேனோ. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ ஐயா. கடவுளே கடவுளே உனக்குமா புரியல. கடவுளே கருணை செய்ய நீ இருந்தும் கவலை ஏனோ தெரியல. கருணை செய்ய நீ இருந்தும் கவலை ஏனோ தெரியல. கள்ளின் வடிவாய் இருப்பதாலே கவலை உனக்கு புரியல. கவலை உனக்கு புரியல. கடவுளே கடவுளே உனக்குமா புரியல. கண்களை இழந்த பாவி நான் இனிமேல் வாழ்க்கை வாழ முடியுமா? எனக்கு கண்களே தெரியாதா? நான் இப்படிதான் இருக்க வேண்டுமா? நல்லோர் வாழ்வில் துன்பம் என்றால் தர்மத்தாயும் அல்லவா. நல்லோர் வாழ்வில் துன்பம் என்றால் தர்மத்தாயும் அல்லவா. எல்லா வல்ல இறைவா உனக்கு இதையும் எடுத்து சொல்லவா.
எனக்கு அறிவு சரிகளை வாரி நான் கேட்கல. என்னுடைய சிநேகிதிகள் சொன்னார்கள் இறங்க வேண்டாம் என்று கூறினார்கள், அதையும் கேட்கல. இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாகி கண்களை எது தவிக்கிறேனே தாயே. அம்மா, ஐயோ, நீ பெற்றெடுத்த நேரம் அம்மா, உன் அங்கத்துல உதித்த நேரம் அம்மா, இந்த பால் கருத்தெடுத்த நேரம்மா, எனக்கு பாதி கண்கள் எடுத்து தவிக்கிறேனே தாயே. எனக்கு எப்படி வர போகுது அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா. மதத்துக்கு முன்னாடி எல்லாமே சும்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாழாய் தந்து ஒத்தி வளர்த்த அம்மா. அன்புக்கு முன்னாடி ஆகாதம் சும்மா. சுமந்து பெத்து எடுத்தே அம்மா. ஓ, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாழா தந்து கொத்தி வளர்த்தே அம்மா. ஓ, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. ஓ, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. எறும்பு அண்டாமே சேராமே. எறும்பு அண்டாமே சேராமே. சொப்புப்படி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணிரக்கம் பாராமே. கஞ்சி தண்ணி இல்லாமே. பாடுசோறு ஊட்டி வளர்த்த அம்மா. அன்புக்கு முன்னாடி ஆகாத ஆச்சாட்டி விரல பிடித்து அன்பு
தாக்கிக்கிட்டே கண்கள் போகும்படி செய்து விட்டாரு. நான் எந்த வழி தெரியாம உட்கார்ந்து கிடக்கிறேன். நான் எப்படி அரண்மனைக்கு போவேன்? தோழிக்கு சொன்னதை கூட நான் கேட்கலையம்மா. நான் யார் துணையோடமா போவேன்? இன்னும் ஆளையே காணுமே. ஏ ஆனந்தி, எங்கடி இருக்க? ஏ ஆனந்தி, அரண்மனைக்கு போகலாம். நேரமா நான் தான் சங்கீதா வந்துட்டேன். என்னடி சங்கீதா? நீங்க கூறியதை கேட்காம குளத்துல இறங்கியதா? அங்கிருந்த முடிவினருக்கு சாபத்தை கொடுத்து கண்கள் அப்பொழுதே 1000 முறை எடுத்துரைத்தேனே. குளத்தில் இறங்கி நீராட வேண்டாம், அரண்மனைக்கு போகலாம் என்று உரைத்தேனடி பாவி. என்னுடைய வார்த்தை கேளாமல் அந்த குளத்தில் இறங்கினார். தெரியாமல் போய்விட்டதா சங்கீதா? உன்னுடைய தாய் தந்தை கேட்டால் நான் என்ன பதில் உரைப்பேன்? ஆனந்தி ஆனந்தி ஆனந்தி, பச்சை கிளியானா ஓடி
உதவி ஒன்று செய்யறியம்மா. என்ன உதவிமா சொல்லுமா? பாரும்மா, அம்மா அரண்மனைக்கு போவதற்கு எனக்கு வழி தெரியலம்மா. அதனால என்ன அரண்மனைக்கு வரைக்கும் கொஞ்சம் அழைத்து போய் விட்டுட்டு அப்படியே ஆகட்டும். போயிடுமா. அப்படியே என்னாச்சு சங்கீதா? குரல் கொடுக்கல. சங்கீதம் இருந்தாதானே குரல் கொடுப்பா. ஊதி விட்டோம் சங்கு. சங்கீதமா சங்கீதம். யாரு யார் இது? பெண்ணே, நாங்க தான் ஆம்பளைங்க. அப்ப போட்டு நான் சொன்னேன். சரி வேண்டாம் மாட்ட வாங்கல. வாங்குறாங்க, மல்லிகை கடையில விற்கிது வாங்குறாங்க. பெண்ணே, நானும் உன்னை நீராட்டம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆமா பார்க்கதான் முடியும். பல்பு போய் ஏய், வருகிறாய், ஆடுகின்றாய், பாடுகின்றாய், போய் விடுகிறாய். ஆமா ஆனா இன்னைக்கு தண்டி வாசமாக மாடி இருக்கிறேன். ஆகையால என்னை கட்டி அடைச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருந்து போயிட்டே இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல ஐயா. ஏய், ஏய் யாரிங்க வாங்கினா அவுட்டு ஊர்றியோ வெடி ஊர்றியோ அப்படியே ஏறி கறிக்கா போன தண்ணியில் ஊற வச்சு விட்ற நல்லா வெடிக்கும். ஆடா கம்பளி சுத்தா சேட்டாப்பி வருமா? சாட்டி பானி அக்கா. எங்க இது? ஏய் மாசமானால் தம்பி ஆ. யாரிங்க வந்தானா அப்படியே கொஞ்சம் ஏய் கட்சி நெஞ்சு. நீ என்னை கட்டி அடிச்சு முத்த கொடுத்தாலும் போகலாம் இங்கிருந்து. பாருங்க ஆ? எனக்கு கம்மாரே தெரியாதுங்க. சேட்டியாடா டேய். நீங்க வராதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஏய் ஏய், யாரிடம் நடித்துக் கொண்டிருக்கிறாய்? நானே ஆடும்போது பாடும்போது கண்ணு தெரியுதா? சரிதா? நம்ம வந்த பிறகுதான் இப்ப கண்ணு தெரியலையா? ஆமா என்னை கட்டி அடிச்சு வர முத்த கொடுத்துட்டு இப்போ இதே இருக்குது. நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த வராதீங்க. எனக்கு யாருன்னு தெரியலங்க. என்ன எனக்கு வர முடியுமா முடியாதா? தெரியாதுங்க. அடிக்காதே மாசா காமிக்க. பாரு தெரியாதுங்க. பாடுறேன். இனிமே தெரியலங்க. கொடுக்குறேன். நீங்க யாருன்னு தெரியலங்க. யார் தெரியா? மயிலே, மயிலே, எனக்கு போட்டா போடுமா? போடாத அவனை கூட்டு போட்டு நக்கிறேன். நான் என்னையா தவறு செய்தேன்? எதற்காக என்னை சாட்டை கொண்டு நான் கருகிறேன்? நான் என்னையா பாவத்தை செய்தேன்? ஐயா, நெஞ்சுக்கு தேவை நேதுக்கு தேவை மனசா
ரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் ஏன் கள்ளானார் மனம் கள்ளாய் போன மனிதர்களானே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோவித்து தடித்தவன் சொல்ல இழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கள்ளானார் மனம் கள்ளாய் போன மனிதர்களானே சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி அதிகாரம் கடவுள் ஏன் கள்ளானார் மனம் கள்ளாய் போன மனையர்களானே சத்தியமாக அவரை கட்டி நான் எந்த தவறுமையை செய்யவில்லை ஐயா, நான் எந்த தவறுமையை செய்யாத குற்றத்திற்காக சாட்டை கொண்டு வேட்கிறீ நான் எங்க ஐயா தவறு செய்தி எதற்காக நீ இப்படியெல்லாம் வாக்கி விதைக்கிறீர் டேய், கண்ணால பார்த்த சாட்சி நாங்க இருக்கிறோம் அதை விட்டு விட்டு நான் குற்றமே செய்யவில்லை என்ற செய்யாத குற்றத்துக்காக யாரையும் தண்டனை கொடுப்பார்களா? கண்ணால் பார்த்த சாட்சி நாங்கள் இருக்கிறோம். நான் என்னடா பண்ண முடியும்? ஐயா ஆ? நானா தவறு செய்தவன் ஆம். நானா ஒரு பெண்ணின் கற்பையை தூரையான நிறுத்தி அதை நினைத்தாய். கண்ணால் காண்பது போய் ஆ. காதால் கேட்பது போய் அடடே. தீர விசாரிப்பதை மையத்தில் வைத்திருக்கிறேன் ஐயா. நான் தவறையை செய்யவில்லை ஐயா. நான் செய்த தவறை ஏழையாக பிறந்ததன் ஐயா. ஏழையாக பிறந்து விட்டேன் தவிர பார்ப்பவர்கள் எள்ளி நகையாடுவதற்கு நான் வாழ்க்கையை நடத்தவில்லை.